வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:35 ஆகுது. ட்ரெயின் இன்னும் வரல. வரான்னு பார்க்குறேன், இன்னும் வரல. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சவாரி 85 ரூபா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சவாரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் லேட்டாக வந்துருக்கலாம் போது. நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். வந்து உட்காந்துட்டேன். சவாரி அடிக்க ஆரம்பிக்கலாம் மக்களே. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. எக்மோர் போனோம். ஒரு சவாரி அடிக்கல. எத்தனை மணிக்கு போனால் கரெக்டாக 3:20க்கு போனோம். 3/4 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு. ஒரு சவாரி கூட இருக்குது. நம்ம அங்கே வந்து சென்ட்ரலே வந்துட்டோம். சென்ட்ரல் வந்து தான் மடிப்பாக்க எடுத்துருக்கோம். டைம் பார்த்தா 4 மணி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இதுதான் நிலைமைகளோட நிலைமை. பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து மடிப்பாக்கம் வந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர். அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு பார்த்தா 405 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 410 ரூபாய் போட்டு விட்டாங்க. இப்போ ட்ராப் பண்ணிட்டு 4:38 டைம். இப்போ வந்து எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க பொழுது சவாரியே அடிக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா மக்களே. அதனால் அடிக்கிற சவாரி எடுத்து ஓட்டிங்க. அதுதான் நம்ம நல்லது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு சவாரி டல்லாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சவாரி ஓட்டி பாருங்கள். அப்படி செட் ஆகலையா லீவை போட்டு நிம்மதியாக தூங்குங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அது இன்றைக்கி நாளைக்கு ஓடி நான் ஊரை பக்கம் போய் செல்லலாம் நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு நம்ம ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். கண்ணை மூச்சு சவாரி வராமல் ஓட்டி வேஸ்ட்டாக எதுக்கு? அதை நம்ம ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலான்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சவாரி அடிக்கலைலாம் வரவே மாட்டேங்குது. என் மச்சான் 2வது சவாரி தான் போகிறேன். நான் 2வது சவாரி போகிறேன். ஒன்று 100 ரூபா, ஒன்று 400 ரூபா. இதுதான் நிலமை. நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இப்படி தான் நிலமை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா நிறைய பேர் ஆட்டோக்கார நண்பர் பார்க்குறீங்க. நல்லா உங்களுக்கு சவாரி நல்லா அடிக்குதுன்னா அதையும் சொல்லுங்கள். அடிக்கலைன்னா இதே பொருள் தான் நண்பா இருக்குது, எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா இங்கே ரொம்ப டல்லாக தான் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ப்பில்லை. விஜயநகர் பஸ் அதாவது வேளச்சேரி வந்து ஒரு 1 ஹவர் நின்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ட்ராப் பண்ணோம். 5 ஆகிடுச்சு. வரைக்கும் ஒரு சவாரி கூட அடிக்கல மக்களே. கரெக்டாக 710 ரூபா ஓட்டிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் ஜங்கலுக்கு பார்த்தா திருவான்மையாக வந்துட்டோம். இது வரைக்கும் சவாரி அடிக்கவே இல்லை. 2-3 சவாரி அடிச்சது உட்காரல. தப்புன்னு யாரும் எடுத்துட்டாங்க. இது வேகமாக ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். சுத்தமாக சவாரி அடிக்கவே மாட்டேன். அடிக்கலை சுத்தமாக. ஒரு சவுண்டு கூட வரல. பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாக நிலைமையை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க. சவாரி அடிக்கிறது பொங்கல் திருவான்மையூர்லேருந்து கோடம்பாக்கம் வந்த மக்களே 250 ரூபா வந்துச்சு. ரொம்ப கம்மி தான். இதுவும் ரேப்பிடோ தான். என்ன பண்ணுறது, வேறு வழியிலேயே கோடம்பாக்கம் தான் வந்து ட்ராப் பண்ணோம். கஸ்டமர் வந்து 237 ரூபா 250 ரூபா போட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, ஒரு சேர்த்து போகிறாங்க. ஒரு டீ குடித்தான் சேர்த்து போகிறாங்க. அப்படி தான் நிலமை இருக்குது. எனிவே இங்கேருந்து எதுவும் அடிக்குமான்னு தெரியல. கோடம்பாக்கம் வந்துட்டோம். ட்ராப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. திரும்பி போய் ஒரு பூஸ்டாக போகலாம். பசி எடுக்குது. என்ன பண்ணுறது, நிலமை ஓவராக பசி வர எடுக்க ஆரம்பிச்சிச்சா. ஆனால் மாத்திரை போகிறதால பசி எடுத்துகிட்டே இருக்குது. இந்த கல் குறையதுக்காக மாத்திரை போது பசி எடுக்கும் போது பசி எடுத்துகிட்டே இருக்குது. 5 மணிலாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிது மக்கள். அதெல்லாம் தான் பூஸ்ட்டை போடுறேன். டீ குடி கூட தான் கொஞ்சம் பூஸ்ட்டாக போட்டால் கொஞ்சம் வயிறு மாதிரி பூஸ்ட்டை போட்டுறேன். எனிவே ஆட்டோக்கார நம்மளுக்கு யாரும் வீடியோ பார்க்குற மாரி தான். அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப டல்லாக வருது. அது உண்மை தானா, இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி அடிக்குதா, இல்லை உங்களுக்கு தான் நல்லா சவாரி அடிக்குதான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து மடிப்பாக்கத்துல வந்து எம்டிஆர் திருவான்மையூர் வந்து திருவான்மையூர் ரொம்ப எடுத்து அடிக்கிறான். லோக்கல் தான். ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்துலாம் வாங்க மக்களே. ஃபஸ்ட்டு ஓலாவில் போயிடலாம். அதேமாதிரி மதியத்துக்கு அப்புறம் நான் ஊருக்கு கிளம்புறேன்னா அதனால் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே ஓட்டலை. அதனால் முன்னாடியே வீடியோ போடுற மக்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் 6:43 சரி, ஓலாவில் 6:43 ஒரு சவாரி எடுத்திருக்கேன். காலையில் 181 ரூபா, ஒரு 85 ரூபா 3/4க்கு பார்த்தீங்களா. 2 சவாரி ஓலாவில். ரேப்பிடோவில் போயிடலாம் மக்களே. ரேப்பிடோவில் பார்த்து ஒரு 310. ரூபா ஒரு 400 220 பெட்ரோல். இன்னைக்கு ஏர்னிங்ஸ் இதான் மக்களே. ஒரு 720 ரூபா மைனஸ். காலையில கேஷ் ஒரு 260 ரூபா போச்சு. 260 ரூபா. அப்போனா நம்மளோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 460 ரூபா தான் மக்களே. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுல 2 ஐடி பூஸ்ட் வர குடிச்சா அதுவே நம்ம வீடியோ வர போட்டு தெரியுதுங்களா. 2 ஐடி பூஸ்ட் வர அப்போனா 420 ரூபா தான் நம்மளோட ஏர்னிங்ஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது மக்களே. இதுதான் நீ ஏர்னிங்ஸு. மறக்காம நம்ம சேனலுக்கு இப்போதான் வரணும். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க.
அதே மாரி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. பாருங்க. 5:37 ஒரு சவாரி, 5:17 50க்கு ஒரு சவாரி. கேன்சல் பண்ண பார்த்தீங்கன்னா, எத்தன ஒண்ணு கூட கேன்சல் பண்ணல. மிஸ் பண்ண ஆர்டர் பார்த்தீங்கன்னா, 6 மிஸ் பண்ணியிருக்கேன் மக்களே. இந்த வீக் பார்த்தீங்கன்னா, 310 ரூவா தான். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா, ரூ. 9,000 ஓடிரும் மக்களே. அவ்வளோதான் மக்களே. நன்றி, வணக்கம்.